வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் 15/3/2026 அன்று நடந்து முடிந்த குரூப் 2A மெயின்ஸ் இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்கான ஆன்சர் கீ நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம். இன்றைய வீடியோ பதிவில் பேலன்ஸ் உள்ள 100 கொஸ்டின்கான ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஏரியல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏரியல். இவர் தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? இது கூறியவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்லேயே இருக்கு, சோசியல் சயின்ஸில். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் பத்திரிகைகள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நவசக்தி என்பது திருவிக்கா அவர்கள் நடத்திய இதழ். தமிழ்நாடு என்பது டாக்டர் பி வரதராஜலு நாயுடுவால் ஏற்படுத்தப்பட்ட இதழ். சுதந்திர சங்கு என்பது காந்திஜி சுதந்திர சங்கு என்பது சுப்பிரமணியம். நவஜீவன் தான் பார்த்தீங்கன்னா காந்திஜி. 4வதுக்கு நவஜீவன். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் காலை வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக. முதல்ல பார்த்தீங்கன்னா சல்பாய் ஒப்பந்தம், 2வது மங்களூர் ஒப்பந்தம், 3வது நிகழ்வு ஸ்ரீரங்கப்பட்டின ஒப்பந்தம், பசின் ஒப்பந்தம் கடைசியா 4வது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள சிறப்புகளை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. மடவேறுதல் பேசப்பட்டுள்ளது, இழிந்தோர் காதல் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 1 மற்றும் 3. அடுத்த கேள்வி, மிகவும் புகழ்பெற்ற இன்றைய விழா டேஸ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புகார் நகரம். மிகவும் புகழ்பெற்ற இன்றைய விழா டேஸ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புகார் நகரம். அடுத்த கேள்வி, தொன்மத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனியான தொன்மங்கள் இருக்கின்றன. ஓரிடத்தில் இருந்து மனித இனம் பிரிந்து வேறிடத்தில் சென்று வாழ்வதை தொன்மங்கள் உணர்த்துகின்றன.
ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றில் எவை சரியானவை என தெரிவு செய்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. ஒன்னாவது பாருங்க, மதுரை மாங்குளம் பகுதியில் 5 தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சரிதான். அடுத்து 3வது சரின்னு சொல்றாங்க, தமிழின் மிக தொன்மையான எழுத்தமைதி கொண்ட கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள் எனப்படும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்று பெயரிட்டார். சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது சோசியலிசம் என்று கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஸோ இதெல்லாம் வெங்கடேசன் சார் புக்ஸ்ல இருக்கு. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சைமன் குழு வருகை பார்த்தீங்கன்னா பம்பாய். வரிகடா இயக்கம் நடைபெற்றது பார்தோலி. ஆலய நுழைவு போராட்டம் பார்த்தீங்கன்னா வைக்கம் கேரளாவில் நடைபெற்றிருக்கும். நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் சென்னையில் நடைபெற்றிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின் வருவனவற்றில் பொருந்தாத சொற்றொடர் யாது? இதுல பொருந்தாத எதுன்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான். 3 மட்டும் பொருந்தாதது. ஈவே ராமசாமி அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டம் வழங்கினார் என்பது தவறானது. இது பாத்தீங்கன்னா பாரதிதாஸ் அறிஞர் அண்ணாவிற்கு வழங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், அறிஞர் என்ற பட்டத்தை. அடுத்த கேள்வி, சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் சரி. இது சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க. இது தப்பு. பக்கிங்ஹாம் தோட்டம் என்று சொல்லக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் தான் நடைபெற்றிருக்கும். சென்னை மாகாணத்தை சேர்ந்த 236 பிரதிநிதிகள் கலந்து கொண்டான்னு சொன்னாங்க. இதுவும் தவறுதான். ஆளுநர் கன்னிமரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பு விருந்து அளித்தார் என்பது சரி. ராக்சாபி முக்கான்சாரி வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றினார் என்பதும் தவறுதான். ஸோ அப்போ சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, தனது எண்ணத்தை நிலைநிறுத்துவது இதயத்தை வணங்குவது கையில் வழிபாடு அல்ல. கையின் வழிபாடு அல்ல. தன்னலமற்ற தியாகம் உடைமைகளை துரத்தல் என்பதை தெளிவுபடுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். தனது எண்ணத்தை நிலைநிறுத்துவது இதயத்தை வணங்குவது கையின் வழிபாடு அல்ல, தன்னலமற்ற தியாகம் உடைமைகளை துரத்தல் என்பவை தெளிவுபடுத்தியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராவ். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புலித்தேவர் பார்த்தீங்களா அடக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரான். கட்டபொம்மனை அடக்கியவர் பார்த்தீங்கன்னா பானர்மன். இவங்களும் ஆங்கிலேய தளபதிகள். ஊமத்துறையை அடக்கியவர் பார்த்தீங்கன்னா மெக்கல்லோ. தீரன் சின்னமலையை அடக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம். பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. கூற்று பாருங்க, திப்பு ஏப்ரல் 1790 திருவாதங்கூர் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார்.
அடுத்து திருவாவந்தூர் மன்னர் கொச்சியில் உள்ள டச்சுக்காரர்களிடம் ஜெய்கோட்டை மற்றும் கிரங்கனோ விலைக்கு வாங்கினான்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஸோ இது மாதிரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பின் வருவனவற்றில் தவறான பொருத்தம் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மற்ற இரண்டும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தவறான கூற்று எதுனா 2 மற்றும் 3 இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி பெண் சிசு கொலை என்ற தீமையை ஒழிக்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1992 மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். இது பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலை என்ற தீமையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக மாநில ஆணையர் பதவி உருவாக்கப்பட்ட வருடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1999. அடுத்து தமிழ்நாடு அரசு தொழில் மேம்பாட்டு கழகத்தின் சிப்காட் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும். இது நடுத்தர தொழில்களுக்கான நிபந்தனை கடன்களை வழங்கல். நடுத்தர தொழில்களுக்கான நிபந்தனை கடன்களை வழங்கல் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அடுத்து பாருங்க, சம்பூர்ணா கிராம தினசரி வேலை வாய்ப்பு திட்டத்தின் முதன்மை நோக்கமானது என்னன்னு கேட்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்துமே சரி. என்னென்னு பாருங்க, கூடுதல் ஊதியம் மற்றும் கிராம வேலை வாய்ப்பு, உணவு பாதுகாப்பை வழங்குவது மற்றும் சத்துக்களின் அளவை உயர்த்துவது, அதிக அளவுக்கு மக்களின் வேலையின்மையை போக்குதல், குழுக்களை உருவாக்குதல், சமூக பொருளாதார மற்றும் சமுதாய உள்கட்டமைப்பு முன்னேற்றங்களை கிராமத்தில் ஏற்படுத்துதல். ஸோ இது அனைத்தும் சேர்ந்ததுதான் சம்பூர்ண கிராம தினசரி வேலைவாய்ப்பு திட்டத்தின் முதன்மை நோக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங். இந்தியாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அதாவது பதவியை உருவாக்கியவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். அடுத்த கொஸ்டின், பின்வரும் மாவட்ட நிர்வாக அதிகாரங்களை படிநிலைகளை வரிசைப்படுத்துன்னு கேட்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வருவாரு. அவருக்கு பிறகு ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாங்க. அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யார் வருவாருன்னா கோட்டாட்சியர் வருவாரு. டிஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய கோட்டாட்சியர் வருவாரு. ஸோ அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா தாசில்தார் வட்டாட்சியர் வருவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சரியான இணைகளை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1670 சரியான ஆன்சர். தமிழ்நாட்டில் தலைமைச் செயலர் பதவி உருவாக்கப்பட்ட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டு பார்த்தீங்கன்னா 1800.
ஸோ அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியான இணையை தெரிவு செய்கன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 1 மற்றும் 4 சரின்னு சொல்றாங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையின் கீழ் இயங்குது. பயிர்த்துறை மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் மக்களுடன் முதல்வர் மக்களுடன் முதலமைச்சர் எனும் திட்டம் உறுதி செய்கிறது. எதை பார்த்தீங்கன்னா மக்களின் குறை தீர்ப்பை உறுதி செய்கிறது. மக்களின் குறை தீர்ப்பை உறுதி செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று பாருங்க, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிதான். இது நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு தங்கும் இடங்களை உருவாக்கி வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமாகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம பஞ்சாயத்துகளின் சில குறிப்பிட்ட விருப்புரிமை பணிகள் தொடர்பான பிரிவு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 111. ஆப்ஷன் ஏ 111 தான் கிராம பஞ்சாயத்துகளின் குறிப்பிட்ட விருப்புரிமை பணிகள் தொடர்பான பிரிவு. அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தெரிவு செய்யன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 சரி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. உள்ளாட்சி அமைப்பில் SC STக்கான இடஒதுக்கீடு 73வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாருங்க, ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் எந்த விதியின் கீழ் இயக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 213. மாநில முதலமைச்சரின் நியமனம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரியானது. மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். சரிதான். ஆனா ஒரு 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன்ல இருந்து MLA வெற்றி பெறணும். மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனை பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். ஸோ அப்போ 2 மற்றும் 3 சரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்னு சொல்றாங்க. இது தப்பு. பிரதமர் தான் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாரு. ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிப்பாரு. ஸோ இங்க சரியானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 2 மற்றும் 3 சரி. ஸோ இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். அடுத்து கூற்று காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் தன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலான்னு சொல்றாங்க. சரிதான். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். நான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ மற்றும் ஆர் சரி. ஏக்கு ஆர் சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தகுதிகளில் சரியானவற்றை தேர்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரிதான். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஸோ 1 மற்றும் 2 சரி. 3வது தப்பு. அவர் மக்களவைக்கான உறுப்பினரை பெற்றிருக்க தேவையில்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின்,
பண மசோதாவை பற்றி கீழ்கண்ட கூற்றை கருதவும். பண மசோதாவை பற்றி கீழ்கண்ட கூற்றை கருதவும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 மட்டும் சரி. 3 என்ன சொல்றாங்கன்னா, பண மசோதா என்பது புதிய வரிகளை இயற்றுவது, நீக்குவது, மாற்றுவது ஆகியவற்றை கொண்டது. பண மசோதாவானது தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பதுடன் தொடர்புடையது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சமத்துவ உரிமை என்பது விதி 14 18 வரைக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்பது 23 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பின்வரும் வாக்கியங்கள் எவை சரியானவை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் பி மண்டல் இருந்தார். ஸோ இது சரிதான். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துன்னு கேட்குறாங்க. புதிய மாநிலங்கள் எந்த மாநிலத்திலிருந்து பிரிந்ததுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹரியானா எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சதுன்னா பஞ்சாப்ல இருந்து பிரிஞ்சுது. உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. குஜராத் பார்த்தீங்கன்னா பம்பாயிலிருந்து பிரிக்கப்பட்டது. சத்தீஸ்கர் என்பது மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மட்டும்தான் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. குடியுரிமை எவ்வாறு பெறலாம் என்று. அடிப்படை குடியுரிமை வம்சாவத்தின் அடிப்படை குடியுரிமை பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 அல்லது அதற்கு பிறகு இந்தியாவிற்கு வெளியே பிறந்தவர்கள், ஆனால் டிசம்பர் 10 1992க்கு முன். ஸோ இது மட்டும்தான் சரி. எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொறுப்புள்ள அரசாங்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி பொறுப்புள்ள அரசாங்கம். ஆப்ஷன் டி. அடுத்து 1976 ஆண்டில் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் டேஸ் டேஸ் சொற்கள் மாற்றப்பட்டன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி தேசத்தின் ஒற்றுமை, நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. ஸோ இந்த 3 வார்த்தைகள் தான் மாற்றிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. உருப்படைத்தால் திரை வாசிப்பு சாதனம் பார்த்தீங்கன்னா முழு வண்ணங்கள் கொண்டிருக்கும். மின்மை வாசிப்பு சாதனம் கருப்பு வெள்ளையில அமைந்திருக்கும். டாட் மேட்ரிக்ஸ் அச்சுப்பொறி சாதனம் பார்த்தீங்கன்னா தொடர்பு அச்சுப்பொறிகள். இங்க்ஜெட் அச்சுப்பொறி சாதனம் என்பது அச்சு நோட்டாக்கள் விலை உயர்ந்தவை. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து
அடுத்த கொஸ்டின், 150வது கொஸ்டின், ககன்யான் திட்டத்திற்கான முன்னோடி சோதனையில் பின்வருவனவற்றில் அமைக்கப்பெறாத ஒன்று எதுன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உருவகப்படுத்தப்பட்ட நிலையில் தரை இறங்கும் சோதனை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, வரதட்சணை தடை சட்டம் 1961 வரதட்சணை தீமைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று இந்தியாவில் எந்த குழு அறிக்கை அளித்ததுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெண்களின் நிலை குறித்த குழு 1974. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 253 கீழ் இந்திய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டின், குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஷ்டிரியல் பால் சோஸ்திய காரிக்கிரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் தி ரைட் மேட்சஸ் கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. 2ம் 3ம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. எர்ணாகுளம் எழுத்தறிவு பிரச்சாரத்தின் வெற்றிகள் 1990. புதிதாக எழுத்தறிவு பெற்றவர்களுக்கான தொடர் கல்வி பார்த்தீங்கன்னா 1995 அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 156வது கொஸ்டின், பின்வரும் நிறுவனங்களின் எந்த நிறுவனத்தின் மூலம் நுகர்வோர் நம்பிக்கை கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய ரிசர்வ் வங்கி. 157வது கொஸ்டின், டியரிங் நினைவு வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அருணாச்சல பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வித்துறை குறித்து 2025-26 மத்திய பட்ஜெட்டை பற்றிய கூற்றுகளில் எவை உண்மைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3. ஸோ அனைத்துமே உண்மைதான். என்னன்றதை படிச்சு பார்த்துங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு. அடுத்து பாருங்க, கலைஞர் கைவினை திட்டத்தின் நோக்கம் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. 1 மற்றும் 2. அடுத்த கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்டங்களை தரவரிசைப்படுத்துன்னு சொல்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அதன் பிறகு சென்னை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கடைசியா பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 161வது கேள்வி, சமக்ர சிக்ஷா சுக்மின் என்பது இந்த 3 திட்டங்களை உள்ளடக்கியதாகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மற்றும் மதிமிக் ரிஷ்யா அபியான் மற்றும் ஆசிரியர் கல்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ என்னன்றது மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ படிச்சு பார்த்துங்க, ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஆன்சர் ஆப்ஷன் டி.
164வது கேள்வி. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 தவறானவை. பின்வருவனவற்றில் தவறான இணை என்னன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 தவறு. ஸோ படிச்சு பார்த்துங்க. அடுத்து 165வது கேள்வி. 2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டின் அம்சங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஒன்லி. ஆன்சர் ஆப்ஷன் சி. பின்வரும் வாயுக்களை அவற்றின் புவி வெப்பமண்டலத்தின் ஏறுவரிசையில் எழுதுன்னு சேர்க்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 5, 4, 3. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. அடுத்து சூஸ் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி தான் சரியானது. 2 மட்டும் சரி. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த ஒன்று தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பி மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. 170வது கொஸ்டின் கூற்று காரணம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 171வது கேள்வி. தவறான கூற்றினை கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. அடுத்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கூடுதலாக 482 மில்லியன் டன் இரும்பு தாது குறைந்த தரத்துடன் உள்ளதுன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேலம். அடுத்து சரியான இணையை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து கொடுக்கல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1க்கு 3, 2க்கு 1, 3க்கு பார்த்தீங்கன்னா 4, 4க்கு 2. ஸோ மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 175வது கேள்வி. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு டூன் முக்கிய நோக்கங்களுடன் தொடர்புடைய சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வி மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீடு பார்த்தீங்கன்னா 25 தரவரிசை. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல முதலாவது 36. ஆற்றல் பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா 14வது தரவரிசை. காலநிலை கொள்கையில் சரி. ஆற்றல் பயன்பாட்டில் பார்த்தீங்கன்னா 26வது தரவரிசை. காலநிலை கொள்கையில் 14வது தரவரிசை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். 177க்கு ஆன்சர் சி. 178வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 179க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். ஸோ 180க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 181க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 82க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 83வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 184வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
185வது क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 186க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 187க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. 188க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 189க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் மேக்ஸ் மற்றும் ரீசனிங்ல சம்பந்தப்பட்ட கொஸ்டின். 190க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 191க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 192க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 193க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 194க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 196க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 197க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 198க்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 199க்கு ஆன்சர் கொடுக்கல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 200வது क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. फ्रेंड्स, நம்ம இந்த வீடியோ பதிவில் 15/3/2026 அன்று நடைபெற்ற குரூப் டி மெயின்ஸ் டெஸ்டுக்கான ஆன்சர் கீ 100 ஆன்சர் கீ, அதாவது 101 இருந்து 200 क्वेश्चनக்கான ஆன்சர் கீ பார்த்தோம். ஆல்ரெடி 1 இருந்து 100 क्वेश्चनக்கான ஆன்சர் பார்ட் 1ல கொடுத்திருக்கோம். ஸோ அதை பார்க்காத மாணவர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 1 லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்க ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்றேன். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.